கடைசி மாமா ஒரே ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். ஆனால் பொண்ணு வேற தான். பொண்ணு நீங்கள் ஒன்று அது எப்படி ஒரே பொண்ணு வச்சுக்க முடியும்? என்ன ஒரே ஸ்டேஜில் கல்யாணம் ஒரு இவனு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். வேற ஒரு பொண்ணு ஆனால் ஒரே ஸ்டேஜ் இங்கே ஒரு மனவரை இங்கே ஒரு மனவரை, இங்கே நான் இங்கே என் ஒய்ஃபு இங்கே எங்கள் மாமா. சரி ஐயா, நான் ஐயா உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்னத்த சொல்லுவீங்க? சம்பவம்னா என்ன, பாத்ரூம் போனேன் அன்னைக்கு. ஐயா சம்பவம்னா சம்பவத்திலே இருக்காதீங்க ஐயா, கதையை கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு பாத்ரூம் அன்னைக்கு போனேயா, செம்மையான இது கடுகடுப்பு. நீ ஒண்ணுமே இல்லை தேது. நீ யோசிச்சு பாரு, அவன் சொல்றப்ப அவனை பாரு, செம்மையான கடுகடுப்பு. ஏய் நீ சொல்ற, நீ என்ன கடுகடுப்பு? சரி தண்ணி நான் திறந்துட்டப்ப தண்ணி வாட வருதா கேளுங்க. ஏய் பக்கத்து வீட்டுல யோசிப்பாங்க, என்ன இத்தனை மணிக்கு கறி குழம்பு ஓட அடிக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. இது கறி குழம்பு இல்லை, மீன் மேக்கர், அப்புறம் வந்து முட்டை கிரேவி. ரெண்டுமே மீன் மேக்கரும் ஊற வச்சு ரெண்டுமே சேர்த்து திங்கிறேன்னு நினைச்சிட்டேன். பயந்துருந்தா தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுடா. கைஸ் நாங்க டிசைனர் 2 பேரும். அதை வேற ஞாபகப்படுத்துங்க. அதை வேற நாங்க ஞாபகம் தெரியும். ஏன்னா எங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரேன். கருத்து சொல்ல வர்றாரா? எங்க அம்மா வந்து இந்த இஞ்சி பூண்டு பூசுத்தி எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இஞ்சி பூண்டு கடையில போயிட்டுட்டாமே ஒண்ணுமே இல்ல. அக்கா 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுங்க. அந்த அக்காவுக்கு கொடுத்துட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட். எங்க அம்மா என்னன்னா அது அம்மியில அரைச்சி தான் நம்ம வந்து போடணும். இந்த அம்மி வந்து இப்போ வந்து நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், சாப்பிடுவாங்க. அம்மியில அரைச்சி உங்க வீட்டுல தான் வைப்பாங்க அது மாதிரி. இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாச்சும் உண்மையை சொல்ல வரோம். ஆனா செம்மையா இருக்குல்ல, 12-1 மணிக்கு நம்ம மாடியில் உட்காந்துருக்குது. கேட்குறான் நீ சொல்றா, சரி அமைதியா இருக்கணும் சொல்றான். ஐயா சரி தண்ணி குடுறா. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தண்ணி குடி. நான் குடிச்சிட்டேன் வச்சிரு. இல்லை இவனுக்கு. ஆனா ஏன்டா தம்பி உன்னால சொல்லவே முடியல கடைசி வரைக்கும், எதுவுமே உன்னால சொல்ல முடியல. தண்ணியை குடிச்சு வாழ்க்கையில உண்மையா இருக்காடா ஃபர்ஸ்ட். சரி அவன் உண்மையா இருக்கானான்னு பாக்குமா? நீ சொல்லு. குருமா பச்சை குருமால இது போட மதிப்பு போட வாடை ரொம்ப ராவாடிக்குது. ஓ கீழே மாமா கலந்துடணுமா? இல்லை இந்த நேரத்தில் போய் அவங்களை எழுப்பி தான் கொடுக்க முடியும். யாரு தூங்கல அவங்க? பால்லாம் சரி. பாலா எதுக்கு? ஷோ இவன் பால் கேட்கறதும் மல்லிகைப்பூ கேட்கறதும். மல்லிகைப்பூ தான் எடுத்தோம்னா வாசம் போயிட்டு நான் சொல்றேன், வாழ்க்கையில தயவு செய்து முன்னேறு, அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லாமல் இது மாதிரிலாம் வந்து கற்பனை கண்டுட்டு வீணாக்கிக்காத வாழ்க்கைய. முன்னேறு முன்ன விட்ரு. அது இன்னொன்னு சொன்னி என்னது ஏறா யாரு மேல? சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் சோறு. சோறு தான் ஃபர்ஸ்ட். நான் சப்பாத்திலாம் போயிடுச்சு, கதை முடிஞ்சிச்சு. சப்பாத்தி இந்த சப்பாத்தி உருட்டி எனக்கு பேக் பண்ணி வந்துச்சு. இருக்குன்னு தான் சொல்றேன். உப்பு நான் கவனிக்கிறேனோ இல்லையா, கேமராமேன் கவனிச்சிட்டு இருக்காப்புல வந்து கரெக்டா. இதெல்லாம் வந்து மாமா மச்சாங்கள இதெல்லாம் நாங்கள் சொல்லிக்க மாட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆசமாமா வாங்கி தந்து சுடுது. பாத்தியா பாசத்தை பத்தியா? தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஐயா தோசை பார்ட்டி வேணும்னா கேளுங்க, நான் தரேன். நான் இங்க லைட்டங்க அடுப்பா போயிட்டு என்னடி இது? சுட்டுட்டா கையில. மனுஷனாடா நீங்கெல்லாம். நான் வருங்கால செஃப் ஆக வேண்டியது. கைஸ் நான் கேட்டரிங் தான் படிக்க முடியும். அம்மா திடீர்னு பார்த்தா ஏரோப்ளேன் ஓட்டுறாங்கம்மா. கிராஃபிக் டிசைனராக போகிறேன், பெரிய மாடலாக போகிறோம்மா. கைஸ் இந்த அடுப்பு நமக்கு செட் ஆகல, அந்த அடுப்புல தெரியும். மச்சான் நெருப்பு கிட்ட போயிட்டு இப்படி இருப்பான். கொளுதுடா நெருப்பு இருக்கு. ஐயா சாப்பாடு ரெடி, நான் தட்டை எடுத்து வந்துட்டேன். டக்கர் ஐயா என்னது இது? அது அடுப்பு எரியல, அடுப்பு அமைஞ்சிடுச்சு. என்னடா கருகவே இல்லை.
நீ சும்மா அறிவ அது ஏன்டா வாயா மாவா போட்ட மாதிரி வச்சுக்கிற? நீ நல்லா கோச போச்சு அவன் அறிய அந்த மண்ணி 3 யுவராஜ் கையில போன். ஆனா அது பிளாஸ்டிக் மாமா கல்யாணம் ஆகுது, அதனால எங்க மாமாவுக்கு வேணும். அவர் வச்சு பண்ணுவேன். டைட்டானிக்ல வச்சு ஒரு லிஃப்ட் குடிப்பு அடிப்பாங்க. பாய்ஸ் எல்லாருமே என்ன போல கேர்ள்ஸ் சமைக்க மாட்டாங்க, கேர்ள்ஸ்லாம் சமைக்க மாட்டாங்க. சொமேட்டோ தான், சொமேட்டோ ஸ்விக்கி தான். நான் 90s கிட்ஸ், நான் அப்படிதான் இருப்பேன். மாமா அடிக்கடி இப்படி இப்படி பாரு, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. மாமாவுக்கு இங்க கிராக் விழுந்துருக்கு, கொஞ்சம் இப்படி 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 உட்காந்தா உடையுது. அடிக்கடி இப்படி இப்படி நிற்பாப்புல. ஒரு பெல்ட் இப்படி ஒன்று கொடுத்தாங்க, தலைமை அந்த பெல்ட்டை எடுக்கவே இல்லையே. அது போட்ட கவர்ச்சியா தெரியறாராம். கட் பண்ணிடுங்க. இந்த சிபியூலாம் பின்னாடி ஒரு ஃபேன் இருக்கும் தெரியுமா, ஓவர் கூல் எக்ஸாஸ்டர். அது அந்த மாதிரி இதுல ஊத்துனீங்கன்னா கூட நான் எடுப்பேன். ஐயா இதுல ஊத்துங்க ஐயா. எண்ணெய் இப்படி காட்டணும், ஊற்றக்கூடாது. ஏய் லுங்கிதாங்க யாரு என்னையா மூட்டு போட்டா வேட்டி, மூட்டு போட்டா கையில் லுங்கி, மூக்காம போட்டா வேட்டி. அதுக்கு தான் இப்போ காம்படிஷனு. மறக்காம ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. போட்டாங்க சரி போட்டிங்க, எண்ணெயை தெளிச்சிங்க. அந்த போட்டாங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சென்சார் என் வாழ்க்கையிலேயே ஐயா அப்படி இல்லையா, கல்ல கொஞ்சம் துடைக்கணும்யா. ஐயா நான் வேற செய்ய வந்தேன். நெய்யில சப்பாத்தி போடலாமா? கமெண்ட் பண்ணுங்க. தெரியல, நெய்யில போட்டா அப்படி இருக்கும். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னா எதுக்கு தான் நம்ம இருக்கோம்? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுறதே கமெண்ட் பண்ணுங்க. அவனே ஒரு டிப்ரெஷனில் பேசிட்டு இருக்கான், ஆள் பொண்ணு ஃபோன் அடிக்கல. அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணுவான். ஐயா நீ இப்படி அழுத்தினதான் இது உப்பும். அழுத்தக்கூடாதுயா, கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன மனுஷன் வந்து இந்த பாலு புரோட்டா இருக்கார்ல, போன வீடியோவில் மின்மீன் தூக்கம் வந்துச்சுடா, சூப்புண்டா. எனக்கு தான் தூக்கம் வருது. சீக்கணும்டா, சீக்கிரம் சீக்கிரம் தூங்கணுமா, சீக்கிரம் டாங்கிறாரு. தின்னுட்டே இருக்கான் பாருங்க, நான் திங்கிறான். ஐயா என்ன இருக்கு, ஐயா என்ன இருக்கு, ஐயா என்ன இருக்கு. என்னடா இப்ப என்னடா புதுசா ஐயா ஐயான்னு விட்டுருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாஸ், தலைவா, ப்ரோ, அதெல்லாம் ஒரு ஸ்லாங்குடா. தமிழ் வார்த்தையெல்லாம் நல்லா உச்சரிச்சு பாருங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஹாய் ஹலோலாம் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க சொல்லுவாங்க. வணக்கம் சொல்லுங்க. தமிழ் வந்து அவ்வளோ ஒரு ஒர்க் பண்றாரு உண்மையாங்க ஐயா. அந்த தமிழ்ங்கிறது அற்று வேணும். அந்த வீட்டுல அந்த ஆண்டி 12 மணிக்கு தான் வருவாங்க. இப்போ 3:45 ஒரு புருஷன் போயிடுவாரு. தாண்டுனா அப்ப கொடியை தூக்கிடலாம். மேக்ஸ்ல 98, தமிழ்ல 73. அதாவது ஆவரேஜா படிச்சிருவான். அது வந்து மல்லு கட்டி படிக்க வேண்டியதா இருக்கும். எது நீ குனிஞ்சிக்கிற நான் சாப்பிடணுமா? என்னடா பேசுற? ஆமா, வீடியோ பார்த்துட்டு உங்க வன்மத்தெல்லாம் கமெண்ட்ல கக்கிட்டு போங்க. ஐயா நான் போய் தட்டெல்லாம் கழிட்டு வந்துடுறேன். பாதி இல்ல, நான் எதுவும் தின்னுட்டே இருந்தே எப்படி வரும் பாதியா? அப்ப நான் திண்ணி சப்பாத்தி 2 ஊத்துறேன். எல்லா சப்பாத்தியும் இப்போ போடுறதுக்கு பிளான் போட்டான் பார்த்தீங்க. இவன் தின்ன சப்பாத்திலாம் இவனுக்கே வேணுமா? அப்படின்னா எல்லா சப்பாத்தியும் தின்னு வச்சிருக்கான் அந்த என்ன ஆசை மாமா, என் அன்பு அத்தான். நம்ம பஞ்சாயத்துக்கு எங்க இருக்கீங்க உமா? அப்ப நாங்க அந்த பொண்ணு சாம. ஐயோ தலைவா, ஏன் கதையை கேக்குறீங்க? செம்மையா பேசிச்சு அந்த புள்ள. இரு, வேற லெவல்ல பேசிச்சு. அங்க கண்ணாடி வாங்க போனோம். நான் கேட்டேன் எங்க உட்காந்து சாப்பிடுவோம், இது எவ்வளவு வந்துச்சு? எங்க உட்காந்து சாப்பிடுவோம்? இங்கே வந்து சாப்பிடுவோம். அடுப்பு நோத்திடும். எல்லா சப்பாத்தியும் ஐயா சப்பாத்தி. அல்டிமேட்டா இருக்கு. ஒரு பேச்சுலர் சமையல்ல இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சமைச்சு சாப்பிடுங்க. நட்டுவாங்க. இந்த மாதிரி ஈஸியா சமைக்கிற மாதிரி எங்களுக்கு டிஷ் சொல்லுங்க. அதுதான் மேட்டர். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய செஃப்லாம் கிடையாது. வாங்குறது 20,000 சம்பளம் தான். 20,000 யார் வாங்குறா? நீ வாங்குறியா? யாருமே இல்லையா? யாருமே இல்ல. நீயே 10,000 தான் வாங்குற, எதுக்கு இப்ப 20,000?
அடுத்த வீடியோ சந்திக்கலாம் guys. Bye. மெயின் கண்டென்ட் அதாவது வாத்தியார் வேலைக்கு 10,000 தாங்க சார். அடுத்த வீடியோ சொல்லலாம். கட் பண்ணிடுங்க. கிளம்ப கட் பண்ணு. பை பை. சாப்பிடணும், மணி ஆயிட்டு. பாய் guys. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். guys love you.